My dear students and parents, very big NEET controversy இல்லையா? லாஸ்ட் வீக் நம்ம டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம், நீட்டுன்னு. அதே மாதிரி சென்னையில் கூட நம்ம தமிழ்நாட்டிலையும் நீட் போராட்டங்கள். அதாவது இந்த எக்ஸாம் வந்து வெரி வெரி பாப்புலர் இன்டு த நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. இப்போ டெல்லியில் நடந்த போராட்டம் எதனால அப்படின்னா, நீட் எக்ஸாமை கரெக்டாக வைக்கணும், அதில் மால் ப்ராக்டிசஸ் இருக்கக்கூடாது, வி வாண்ட் ஃபேர் நீட் அப்படிங்கிறது டெல்லியில் நடந்த போராட்டம். இப்போ நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு நீட் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் காலேஜ் போகணும், அதாவது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன், அந்த மாதிரிலாம் அண்டர் ப்ரிவிலேஜ்ட், அவங்களுக்கெல்லாம் நீட் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கு. அப்ப நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததுக்கு காரணம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் உடைய கேபிட்டேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததுக்கான காரணம். ரைட். இப்போ நீட் எக்ஸாம் மூலமா அட்மிஷன் கொடுக்கும் பொழுது அந்த பிரைவேட் காலேஜஸ் பணம் வாங்குறதுங்கிறது ஒளிஞ்சிருச்சா? ஒளிஞ்சிருச்சு. கவுன்சிலிங் மூலமாக தான் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறாங்களா? எஸ். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், எய்ம்ஸ், ஜிப்மர்லேருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே முடிச்ச பிறகு பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே ரேங்க் லிஸ்ட் படி தான் அட்மிஷன் வருது. பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கு கூட நீட் பாஸ் பண்ணியிருந்துக்கணும், அந்த ரேங்க் பிரகாரம் தான் அதுக்கும் அட்மிஷன் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டால ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கேபிட்டேஷன் ஃபீஸ் லேக்ஸ் அல்லது குரோர்ஸ்ல வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்ப 2017 தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாடுல நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு. நிறைய எம்பிபிஎஸ் சீட் இன் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஹேவிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரைவேட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இஸ் தமிழ்நாடு. இங்க பல ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் நடந்துகிட்டு இருந்ததை நீட்டு பிரிவென்ட் பண்ணுது. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த நீட் எக்ஸாம் ஒழுங்கா நடக்குதா? எக்ஸாமுடைய ஐடியாலஜி ஓகே, த தாட் ப்ராசஸ் இஸ் ஓகே, பட் இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னா இல்லை. அப்ப நீட் எக்ஸாம்ங்கிறது பேப்பர் பென் டெஸ்ட். இந்த பேப்பர் பென் டெஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறது, அப்புறம் அதை பிரிண்டிங் ப்ரெஸ்ல கொடுக்கறது, தென் பிரிண்டட் கொஸ்டின் பேப்பரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல யாரோ ஒருத்தர் அல்லது பல பேர் பணத்துக்காக கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றதுங்கிறது திரும்ப திரும்ப நடக்குது. அப்ப கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றப்ப என்ன ஆயிடுது? ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட பிக் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பரை காசு கொடுத்து வாங்கி அதை வந்து லீக் பண்ணும்போது ஒரு சில பேர் ரொம்ப அதிகமான மார்க் வாங்கிடுறாங்க. ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நிறைய 710, 715, 705 கண்ணா பின்னாடு மோர் தேன் 700 அப்படி வாங்கிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி மார்க்குகள் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றது போறது இதனால பாதிப்பு இல்லையா? அப்படின்னா பாதிப்பு இருக்கு. மறுபடியும் we are coming to the middle class. அவங்களுக்கு நீட் மூலமா மார்க் வாங்கி ஒரு காலேஜில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு வரும் பொழுது கட் ஆஃப் திடீர்னு ஏறுதே. எவ்வளவு கஷ்டமான பேப்பரா இருந்தாலும் ஏறுதே. இந்த பேப்பர்ல கூட 690க்கு மேல 138 பேர் அப்படி போகுதே. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்டுக்கும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கும் இடையில ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில எடுத்தாங்க. இந்த போராட்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனிச்சு. ஈவன் ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ் அவங்க எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாகிஸ்தான், சைனா அவங்கெல்லாம் ரெடியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு போராட்டம்னா அதுக்குள்ள அவங்க பூந்துருவாங்க. அப்ப இந்த போராட்டம் இன்னும் டேஞ்சரஸ் ஸ்டேஜுக்கு போகுது. அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ரைட், ஓகே, கொஞ்சம் நம்ம இப்போ இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணி ஆகணும்,
அப்ப எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்றாரு. ஸோ அந்த ரெசிக்னேஷன் ஆஃப் த எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பிக் விஷயம். அவ்வளவு எளிதாக வந்து கவர்மெண்ட் அதை ஒத்துக்க முடியாது. அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ் ஆஃப் இமேஜ். பட் ஈவன் தென் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ரிசைன் பண்றாரு. பட் காரணம் யாராக இருக்கலாம், கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருக்கலாம், ஈவன் கொஸ்டின் எடுத்த டீச்சர்ஸ் கூட லீக் பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வேணாலும் காரணம் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த கொஸ்டின் வெளியில போறதுக்கு நீங்க தான் பொறுப்பு, யூ ஆர் த மினிஸ்டர், ஸோ யூ ஆர் தி இன்சார்ஜ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அவர் ரிசைன் பண்றாரு. ஸோ இப்ப கவர்மெண்ட் ரொம்ப சின்சியரா இந்த பரீட்சையை நல்லா பண்ணணும்னு யோசிக்குது. இந்த கரப்பாம்பூச்சிகள் வந்து மூக்குக்குள்ள, காதுக்குள்ள, கண்ணுக்குள்ள எல்லாம் போய் பின்னி எடுத்த பிறகுதான் மத்திய அரசாங்கம் என்ன யோசிக்குது, இந்த காக்ரோச்சஸ் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒழுங்காவே நியாயமாவே பரீட்சை வச்சிருவோம். ரைட்டா? ஒன்று இந்த பக்கம் பார்த்தா பிரைவேட் காலேஜஸ் உடைய கேபிட்டேஷன், அந்த பக்கம் பார்த்தா பிக் கோச்சிங் சென்டர்ஸ் தே பை த கொஸ்டின் பேப்பர், leak it to their students and thousands of students get very high score, thereby the cutoff is increasing and the sincere students, hardworking students coming to the border, they are not getting the admission. அந்த மாதிரியான இதுவும் ஒரு பிரச்சனை தானே, இது நடக்கக்கூடாது இல்லையா? அப்படி நடக்கும்போது மக்கள் வந்து ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல போய் படிச்சாதான் சீட்டு கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் மக்களுக்கு வருது. பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அப்படின்னு ஃபீஸ் வாங்கும் பொழுது வேற வழி இல்லாமல் அங்க போனாதான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு மக்கள் போக வேண்டியது இருக்கு. அப்பவும் அதுவும் ஒரு விதமான மணி மேக்கிங், லூட்டிங் தானே. அப்ப இதை நியாயமா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மத்திய அரசாங்கம் வருது. பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் கம்பல்ஷன்ஸ், நியாயமா பண்ணணும்யா, இதுல பிரச்சனையே இருக்கக்கூடாதுயா அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க இப்ப திங்க் பண்றாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அந்த பாயிண்ட்ஸை படித்து பார்க்கும்போது இதே விஷயத்த நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி யூடியூப்ல போட்டோமே, அதே விஷயம் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வருதே அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது தான் நான் நினச்சேன், ஓகே பரீட்சையை நியாயமாக வைக்கணும் அப்படின்னு யோசித்து நம்ம திங்க் பண்ண அதே தாட் ப்ராசஸ் அரசாங்கத்துக்கும் வருது அப்படின்னா இப்போ அவங்க திருந்திட்டாங்க. பரீட்சையை நியாயமாக வைக்கணும். ஒரு மான் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஓடைக்கு போகுது. அந்த ஓடையில போய் மான் தண்ணி குடிக்க போகும்போது பட்டக்குன்னு ஒரு முதல்ல அது காலை பிடிச்சிருது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கேபிட்டேஷன். தப்பிச்சு பிழைச்ச அந்த மான் அந்த குரோக்கோடைல்டேருந்து காலை பிச்சுக்கிட்டு வெளியில வரலான்னு பார்த்தா ஒரு டைகர். பிக் கோச்சிங் சென்டர்ஸ். அப்ப அந்த மான் த மிடில் கிளாஸ் எங்க போகும்? ஒன்னு முதலைகிட்ட மாட்டும் அல்லது இந்த புலிகிட்ட மாட்டும். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இந்த ஏழை மாணவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். கடினமா நேர்மையா உழைச்சு நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு சீட்டு கிடைக்கணும். அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும்னு நம்ம யோசிச்சோம் பார்த்தீங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா? அதே விஷயத்த இப்ப கவர்மெண்டே சொல்றாங்க. We are going to Times of India. இது என்ன சார் பேன் நீட் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு காமெடி. நம்ம தமிழ்நாடு எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நவோதயா ஸ்கூல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தமிழ்நாட்டில் நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, நீட் எக்ஸாம் ஒழுங்கா நடத்துறது அதெல்லாம் நடத்தவே கூடாது. இப்படிதான் நம்ம தமிழ்நாடுடைய குறுக்கட் திங்கிங் இருக்கும். இந்த குறுக்கட் பொலிட்டிக்கல் திங்கிங் வந்து இங்க வேற மாதிரியான ஒரு புரோபகண்டாவை ட்ரை பண்ணாங்க. பட் மெயின் சுவிட்ச் டெல்லியில் ஆஃப் ஆன பிறகு இங்கேயும் ஆஃப் ஆயிடுச்சு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு வந்த செய்தி. நிலேகனிஸ் ரியல் எக்ஸாம், அதாவது நிலேகனி அப்படின்றவருடைய தலைமையில ஒரு 5-6 பேரை போட்டு ஒரு அருமையான டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீம் வந்து இப்போ இந்த பரீட்சையை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கவர்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த பரீட்சையை நேர்மையாக வைப்பீங்களா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று முந்தா நாள் கேட்டப்ப கூட த கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ், த கவர்மெண்ட் இஸ் ஃபார்மிங் அ கமிட்டி. இந்த கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த கமிட்டி வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் திஸ் எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. அனதர் 1 வீக்கில் இந்த பரீட்சை இப்படி தான் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா
என்ன பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு, இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென் பேப்பர் எக்ஸாம் require printing, transporting, storing and distributing question papers across thousands of centers. Every human interface creates another vulnerability. Okay, so பேப்பரை பிரிண்ட் பண்ணி வந்து ஊரா அனுப்புறப்ப நிறைய பேர் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து குரியர் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள், அதனால பிரச்சனை வருது. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது, computer based testing is the right direction, but tech cannot repeal arithmetic. அதாவது India has only 2.5 lakh computer terminals available for one session. Any test involving a million candidates or more will therefore require multiple sessions. ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சிடலாங்க அப்படின்னா நம்மகிட்ட 2.5 lakh கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கு. சமவ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பில்டு பண்ணியிருக்கணும். ஸோ 2.5 lakh கம்ப்யூட்டர்ஸ் தான் ஒரு பேட்சில் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ பேர் பரீட்சை எழுதுறாங்க? 22 லட்சம். அப்போ பேட்சாக தான் பரீட்சை வைக்கணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, அப்போ என்ன செய்யலாம்? 2 ஸ்டேஜ் சிஸ்டம். ஓகே, 2 ஸ்டேஜாக பரீட்சை வைக்கிறோம். 1 2 ஸ்டேஜ் சிஸ்டத்தில் the practical solution is a 2-stage model. First stage should be a computer-based national screening exam conducted over multiple sessions. It should use a large developed question bank, calibrated difficulty level and transparent normalization process. Computer-based test வைக்கும்போது day 1 மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், day 2 மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், அந்த மாதிரி இந்த ஜேஇ மெயின் மாடலில் ஒரு 5-6 நாள் நம்ம வந்து ஷிஃப்டாக வைக்க வேண்டியது இருக்கு. ஆனால் நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம கொஸ்டின் பேங்க் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் எல்லாம் பார்த்து தப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த கொஸ்டின் பேங்க்ல டிஃபிகல்ட்டி லெவலோட நம்ம வந்து இது 50% டிஃபிகல்ட்டினா என்ன அர்த்தம்னா, இந்த கொஸ்டினை 100 பேருக்கு கொடுத்தீங்கன்னா பாதி பேர் கரெக்டாக போடுவாங்க. அந்த மாதிரி இது வந்து டிஃபிகல்ட்டி லெவல் 60%, 70%, 80% அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 80% டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னா 100 பேர் பரீட்சை எழுதுனா 80 பேர் தப்பாக போடுவாங்க, 20 பேர் தான் கரெக்டாக போடுவாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி டிஃபிகல்ட்டி லெவலில் நம்ம கொஸ்டின்ஸை வச்சுக்கணும். தென் லார்ஜ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வச்சுக்கணும். அதை கம்ப்யூட்டர் வந்து கொஸ்டின் பேப்பரை எடுத்து அந்த பரீட்சைக்கு கொடுக்குறப்ப அதில் வந்து ஒரு ப்ராப்பர் நார்மலைசேஷன் ப்ராசஸ், அதாவது ஒரு பேட்சை வந்து ரொம்ப டஃப்பாக வச்சுட்டு ஒரு பேட்ச் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வச்சு அப்படிலாம் வைக்காம மோர் ஆர் லெஸ் சேம் லெவலுக்கு நம்ம எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும். Student may be given 2 opportunities with a better score considered. Since the first stage is meant for only shortlisting, minor variations across sections will have limited effect on final admissions. This will reduce the pressure of a single make or break attempt. அதாவது ஜேஇ மெயின் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று வைக்கிறோம் ஜனவரியில், அப்புறம் ஒன்று வைக்கிறோம் phase 2 ஏப்ரலில் வைக்கிறோம். அதே மாடல் நீட் phase 1, நீட் ப்ரிலிமினரி phase 1, நீட் ப்ரிலிமினரி phase 2. அப்போ ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் எது பெஸ்ட் ஸ்கோர் அதை வச்சு ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இந்த பரீட்சை வைக்கும்போது அவர் போகிற பேட்சில் இருக்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நார்மலைசேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பேட்சில் ஃபர்ஸ்ட் மார்க் என்ன, அந்த பேட்சில் மீடியன் அதாவது மிட் பாயிண்ட் மார்க் என்ன, அந்த பேட்சில் ஆவரேஜ் மார்க் என்ன, சராசரி மதிப்பெண் என்ன, அதை வச்சு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா இருக்கு, அது நார்மலைசேஷன். அந்த ஃபார்முலா படி இந்த ஒரு 10 தரம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த 10ஐயும் ஈக்குவல் பண்றது, எது டஃப்பான பரீட்சையோ அதுக்கு மார்க்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றது, எது ஈஸியான பரீட்சையோ கொஞ்சம் குறைக்கிறது, இந்த பரீட்சையெல்லாம் ஈக்குவல் பண்றது தான் நார்மலைசேஷன். ரைட்டா? இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, திடீர்னு மழை பெஞ்சிருச்சு, உடனே என்னடா பண்றது, டக்வர்த் லூவிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம்ல, அது மாதிரி இதை நார்மலைஸ் பண்றோம். இந்த நார்மலைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து இல்லை இது அவ்வளவு சரியா இல்லை, நான் பாதிக்கப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால ஒன் மோர் சான்ஸ், ஜான்வரியில் உனக்கு நேரம் சரியில்லை, ஓகேப்பா ஏப்ரலில் எழுதிக்க அப்படின்னு சொல்லி 2 சான்ஸ், 2 தரமுமே நேரம் சரியில்லைங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுங்கிறதுனால அந்த மாதிரி எழுதுறோம். மோரோவர் இது வந்து செலக்ஷன் மட்டும்தான். ஓகேயா? இது அடுத்த பாயிண்ட்.
இப்போ NTA should conduct a large scale screening exam involving million candidates or more, where the principal challenges are standardization, logistics, technology, cyber security, and national reach. It should not conduct every specialized exam. இப்போ NTA வந்து பண்றது வந்து phase 1 எக்ஸாம். இந்த phase 1 எக்ஸாம்ல லட்சக்கணக்கான பேர், மேபி 22 லட்சம் பேர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல எழுதுறதும் ட்வைஸ் 2 டைம்ஸ் எழுதி அதுல பெஸ்ட் ஸ்கோர் அதை எடுத்து அதுல ஒரு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி ஒரு 4 லட்சம், உதாரணத்துக்கு ஒரு 4 லட்சம் பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கிறது தான் NTA உடைய வேலை. அப்ப NTA பண்றது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா AIPMT அப்படின்னு ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு வரும்போது ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்புறம் மெயின் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இது. அப்ப NTA வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸை பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம். எப்படி JEE மெயினுக்கு அப்புறம் JEE அட்வான்ஸ் வருதோ அது மாதிரி. India needs a national examination infrastructure mission. Certified testing centers should be created across districts using universities, colleges, schools and suitable public facilities. இதையே ஒழுங்கா பண்றதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை NTA உருவாக்க வேண்டும். No individual should have access to complete paper. இந்த பேப்பர்ல யாருமே வந்து ஃபுல் பேப்பரை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது பிசிக்ஸ் மட்டும் ஒரு டீச்சர் பார்க்குறாரு போறாரு, கெமிஸ்ட்ரியை வேற ஒருத்தர் பார்க்குறாரு, பாட்டனி ஜுவாலஜி வேற ஒருத்தர், யாரு கையிலுமே ஃபுல் பேப்பர் கிடைக்காது. இப்ப பேப்பர் பென் டெஸ்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரே பேப்பர் தானே, எல்லா சப்ஜெக்டும் அதுல தான் இருக்கும், அதை தான் பிரிண்டிங்க்கு கொடுக்குறோம். அப்ப பிரிண்டிங் ப்ரெஸ்ல ஒர்க் பண்ற ஒரு டீச்சரே இல்லாட்டி கூட எல்லா கொஸ்டினுமே அவர் கைக்கு வருது. ஒரு கூரியர்ல அனுப்புறாங்களே அவர் கைக்கு வருது. அது மாதிரி எல்லார் கையிலையுமே கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது. இதுல அப்படி இல்லை. இந்த கம்ப்யூட்டர்ல பிசிக்ஸை தனியா அது கொடுக்கும், கெமிஸ்ட்ரியை கொடுக்கும், இது கொடுக்கும், இது மிக்ஸ் ஆகி ஒரு இடத்துல வருது. அதுவும் எவ்வளவு லேட்டா பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Too many test burden students, but one exam for everything is equally unwise. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி JEE மெயின்ல நமக்கு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கு, இங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு. ஒரு தரம் மேக்ஸ் எழுதட்டும், ஒரு தரம் பிசிக்ஸ் எழுதட்டும், ஒரு தரம் கெமிஸ்ட்ரி எழுதட்டும், ஏன் 2 எக்ஸாம் வைப்பானே, ஏன் CUET எக்ஸாம் வேற என்னத்துக்கு, ஏன் 3 எக்ஸாம் வைப்பானே அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது வைக்கதான் வேணும். பிகாஸ் நம்ம ரொம்ப அதிகமான மேத்தமேட்டிக்கல் ஸ்கில் இங்க செக் பண்ணுவோம், இங்க அந்த அளவுக்கு பண்ண வேண்டியது இல்லை, இதுக்கும் அந்த மாதிரி பண்ண வேண்டியது இல்லை. அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் ஒரு லெவல் ஆஃப் ஆப்டிடியூட் செக் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஒரே மாதிரி காமனா வச்சிட முடியாது இல்லையா. அதே சமயத்துல நிறைய பரீட்சை வைக்காம தேவையான அளவுக்கு மட்டும் வச்சு ஸ்கிரீனிங் பண்ணி கொடுக்கறது NTA வேலை. இப்ப ஸ்கிரீனிங் பண்ணி கொடுத்த பிறகு செலக்ஷன் பண்றது எப்படி, இன்ஜினியரிங்க்கு IITs வந்து பரீட்சை வைக்கிறாங்க. இந்த IITல வருஷம் யாராவது ஒருத்தர், இந்த வருஷம் IIT மெட்ராஸ், அடுத்த வருஷம் IIT டெல்லி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றாங்க இல்லையா. அதே மாதிரி எய்ம்ஸை வந்து இந்த ஃபைனல் செலக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம போடலாம். அப்ப எய்ம்ஸ் will do the NEET finals. அதுக்கான கொஸ்டின் பேப்பரை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க அதை ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக இது ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல். இந்த ப்ரொபோசல் will be discussed in the parliament. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டா படிக்கணும். மெரிட் அண்ட் எஃபர்ட், எனக்கு என்ன தகுதி இருக்கு, என்கிட்ட எவ்வளவு உழைப்பு இருக்கு, அதுதான் சக்சஸ் கொடுக்கணுமே தவிர ஏதாவது மேனிப்புலேஷன், அதாவது திருட்டுத்தனம் பண்ணி வேற யாராவது உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற பயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க கூடாது. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் ஹியர். அண்ட் இதை வந்து நீங்க இந்த ஆர்டிக்கல் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். So second level of test will be conducted by IITக்கு பதிலாக இங்கே வந்து எய்ம்ஸ் will conduct the test அப்படின்றது இங்கே இருக்கு. அதுதான் எங்கன்னு பார்த்தேன், எங்க இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.